குஞ்சரன் என்ற சிவபக்தன் ஒருவன் இருந்தான். இவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஈசனை நோக்கி கடுந்தவம் புரிந்தான். தவத்தை மெச்சிய ஈசன் அவன் முன் தோன்றினார். உனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கும், அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறப்பான். அவன் எனது அம்சமாகவும் வலிமையும் வீரமும் மிக்கவனாகவும் இருப்பான், சஞ்சீவினியாக வாழ்வான் என்று சொல்லி மறைந்தார். அப்படியே குஞ்சரனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அஞ்சனை என்ற திருநாமத்தை வை அஞ்சனையை வானர மன்னரான கேசரிக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தான். அவளுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. ஈசனை நோக்கி கடுந்தவம் புரிந்தாள். அவளின் நற்குணங்களை மெச்சிய தர்ம தேவதை அவள் முன் வந்து நின்றாள். திருவேங்கட மலைக்கு சென்று தவம் புரி, உனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறப்பான் என்று சொல்லி மறைந்தாள். அப்படியே அஞ்சனையும் கணவரும் திருவேங்கட மலைக்கு சென்று தவம் புரிந்தார்கள். தவத்தை மெச்சிய வாயு பகவான் ஒரு கனியை கொடுத்தார். கனியை உண்டவுடன் அஞ்சனை கர்ப்பவதியானாள். ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவர்தான் அனுமன்.